ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்த கம்ப்ளீட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப அடர்ந்த ஒரு நல்ல மலை, நம்மளை சுற்றி ஃபுல்லுமே மலை. எங்கே திரும்பினாலும் அந்த மலையோட அந்த சின்ன வழியில் நம்ம போகிறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எனக்கு மனசு ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பிளேஸ்னால் அது திருமலை தான் நினச்சேன். க்ளவுட்ஸ்குள்ளே அப்படியே மறைஞ்சு அந்த டிவைன் பாத் இருந்துச்சு. இங்கே தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். மனசுக்குள்ளே அப்படியே அந்த கோவிலோட பெல் சவுண்ட் நமக்கு கேட்கும். கோவிந்தா அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்புறம் அலிப்பிரி கேட் என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அலிப்பிரி மலையோட ஃபஸ்ட்டு பிரேத்துன்னு சொல்லலாம். அந்த சன்னதி பற்றி யோசிக்கும் போதே மனசு ரொம்ப லைட்டாகும். அந்த அலிப்பிரி ஆர்ச் தாண்டி நம்ம மேலே போகும்போது ஒரு இன்விசிபிள் பிளெஸ்ஸிங் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு மலையோட ரோடில் இருக்கிற ஒவ்வொரு கர்வுமே நேச்சரோட ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. மிஸ்டி கிளவுட்ஸ், கோல்டு வைண்டு, ஒரு சைட் டீப் வேலி, இன்னொரு சைட் க்ரீன் மவுண்டெயின்ஸ். எவ்ரி ஃப்ரேம் ஜஸ்ட் மேஜிக்கலாக இருந்துச்சு. அண்ட் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ஹேர்பின் வெண்டுமே எப்படி இருக்கும்னா அந்த மலையோட எண்டு பகுதியை போய் டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஃபீலை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு டிவைன் பாத் அது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ட்ராவல் ஜேர்னியெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ரூம் கிடச்சி. நெக்ஸ்ட்டு ராஜகோபுரம் கண்ணில் படுற மூமெண்ட், ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆகும். வெங்கடரமணா கோவிந்தான் மனசுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வரும். அதுதான் அந்த திருமலையோட பவர். அந்த ஃபீல் உங்களுக்கும் வரணும்னு கீழே ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கேட்டுட்டு வாங்க. அப்புறம் எங்களுக்கு சுவாமி தரிசனம் டைமிங் நைட்டு கொடுத்துருந்தாங்க. நைட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 7 பிளேசஸ் விசிட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஜீப்பில் பர் பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு இதில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனதில் காஸ்ட் 250 கேட்டிருந்தாங்க. அந்த 7 பிளேஸஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ட் கிளிப்பும் ஆட் பண்ணுறேன். அதில் என்னோடய ஃபேவரட் பிளேஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7 பிளேசஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா ஸ்ரீவாரி பாதலும், சிலாதோரணம், ஆகாஷ கங்கா தீர்த்தம், சக்ரா தீர்த்தம், ஜப்பாலி ஹனுமன் டெம்பிள், வேணுகோபால சுவாமி டெம்பிள், பாப விநாசம். திருமலையோட மலையோட நடுஸில் நிற்கிறோம். நம்ம மனசுக்குள்ளே ஒரு டிவைன் சவுண்டு, ஒரு ஜென்டல் ஃப்ளோ. இதுதான் ஆகாஷ கங்கா. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த சேம் வாட்டர் பில்ஹரம்ஸ் மேலே பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி போர் ஆகுது. அந்த சில் டச் மைண்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் காம், ஹார்ட்டில் ஒரு சைலண்ட் பீஸ் கொடுக்கும். இது ஜஸ்ட் வாட்டர் இல்லை, எஸ், இதுதான் டிவைன் ஜேர்னின்னு சொல்ல வைக்கிற மூமெண்ட். நெக்ஸ்ட் பிளேஸ் திருமலை மலையோட ஓரம் காத்தாடி போல் நிற்கிற ஒரு ஏன்ஷியன் ஸ்டோன் ஆர்ச். இதுதான் சிலாதோரணம். லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் ஃபார்ம் ஆன ஒரு நேச்சுரல் ஸ்டோன் ஆர்ச். சன்லைட் அதை டச் பண்ண ஒரு கோல்டன் அவுட்லைன் வரும். கேமராக்கே அது ஒரு ட்ரீம் லொக்கேஷன் தான். இது பக்கம் அப்படியே நம்ம நடந்து போகும்போது மலை ப்ரீஸ் ஃபேஸில் அடிக்கும். ஒரு டைம்லெஸ் காம் தோணும். இது ஜஸ்ட் ராக் ஃபார்மேஷன் கிடையாது, திருமலையோட மோஸ்ட் சாக்ரட் டோர்வேன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பர்வான பிளேஸ். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாமா? திருமலை ஃபாரஸ்ட் இன் டீப் சைலன்ஸில் ஒரு காமான சாக்ரட் பாண்ட். இதுதான் சக்ரா தீர்த்தம். ஸ்தல புராணம் சொல்லுது, ஒரு திவ்ய ஷானமில் ஸ்ரீ விஷ்ணு அவரோட சுதர்ஷனா சக்ரா இந்த இடத்த தொட்டுச்சு. அந்த டிவைன் டச் இந்த பாதையை ஒரு பவர்ஃபுல் தீர்த்தமாக மாற்றிடுச்சு. வாட்டரில் நடக்கும்போது ரிஃப்ளெக்ஷனும் ப்ரீஸும் சேர்ந்து ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் காம் தரும். சக்ரா தீர்த்தம் திருமலை ஜானியில் ஒரு சைலண்ட் டிவைன் பாஸ் தானே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாமா?
நம்ம மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் காமாக்கி விடுற ஒரு பீஸ்ஃபுல் ஸ்பாட். இதுதான் பாப விநாசம். ஸ்தல புராணம் சொல்லுது, இந்த தண்ணி ஒரு ட்ராப் நம்ம மேலே பட்டா கூட நம்மளோட பாவங்கள் எல்லாமே டிசால்வ் பண்ண பெருமாள் கொடுத்த ஒரு டிவைன் பிளஸிங் சொல்லுது. கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க. அந்த ஃபாலிங் வாட்டரோட சவுண்ட், ஃபேஸில் அடிக்கிற கூல் பிரிஸ் அப்படியே ஒரு செகண்ட் நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் கம்ப்ளீட்லி லைட் ஆக்கி விட்டுரும். இதுதான் திருமலா ஜேர்னியில் நம்மளோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ். மஸ்ட் விசிட்டட். ஃபைனலி ட்ரிப் ஓவர். ட்ரிப் முடிஞ்சாலும் திருமலா இம்பேக்ட் மனசில் ஸ்டே ஆகும். எவ்ரி ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல், பட் திருமலா டிவைனாக பியூட்டிஃபுல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next travel.